ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து மகாதேவப்பட்டினம் வந்திருக்கோம். இங்கே வந்து ஒரு பெருமாள் கோயில், அது என்ன இந்த கோட்டை கோயில்னு சொல்லுவாங்க. இது வந்து இப்போதான் ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க, கட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போதான் வந்து புதுப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்போ இது பண்ணுவாங்க தெரியல. ஆனால் குகை மாதிரி நல்லா பெருசாக எடுத்து இதோட கோவிலே வந்து ஒரு எத்தனை இது இருக்குங்க? என்னது எத்தனை இது இருக்கு? நீளம் அகலம். நீல அகலம்லாம் இது என்ன கோயிலுக்கு வந்து நீல அகலம்லாமா பார்ப்பாங்க? ஆக மொத்தத்தில் சாமி கும்பிட நிஷா வந்துட்டா. நீங்கள் இந்த ஊராக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேலை நடந்துக்கிட்டு கும்பாபிஷேகத்துக்கு வருவோம். கோயில் மூலஸ்தானம். அப்போ அந்த கோபுரம் எங்கே இருக்கோ அங்கே தான் இருக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம். நீட்டு வாங்க முன்னாடி போம். என்ன ராஜா? குச்சை கீழே போடுப்புல, குச்சை கீழே போடுப்புல. சட்டை அழுக்காவது பாரு, குச்சை கீழே போடு. இப்போதான் எல்லாம் ஃபுல்லாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. நிஷாவும் ஒரு இடம் விடாமல் சுற்றிக்கிட்டு தான் இருக்கா. என்ன பண்ணுறது, நம்ம சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. அது எதுக்கு நிஷா விலாக் சார்? என்னது கல்? இங்கே இருக்கு பாரு நிஷா. என்ன சாமி இருக்குன்னு பாரு. வெறும் இதுதான் பாத்தியா? நடந்து வரையிலே தான் தெரியுமே. எங்க பாப்பா? ஆமாண்டி. இனிமேல் கவுலாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. கட்டிட்டு அப்புறம் சாமியெல்லாம் உள்ள வச்சு. சரி, அப்புறம் என்ன கிளம்புவோமா? கிளம்பலாம். ஒன்றும் இதாக இல்லை எது, ஆனால் பார்க்க தான் பெருசாக இது மாதிரி இருக்கு. ஆனால் ஒரு ஃபுல்லாக இருக்குது, பெரிய இடம். பாப்பா தியா இங்கே வந்ததுக்கு ஒன்றே ஒன்று பிரயோஜனம் நடந்திருக்கு. நிஷா கால தியா காலெல்லாம் பாருங்க, தர்னிஷா காலெல்லாம் புழுதி. சரி நடங்க நடங்க. எங்க என்னது அந்த இது கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்குள்ளதுக்கு. என்ன கோயில் பாப்பா இது? பெருமாள் கோயில். சத்தியா தும்முற இதுக்கு வாய் பெரிய ஓட்டடி. ஒரு 2 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு கூட நிறுத்திட்டு மறுபடியும் திரும்ப இது வழியாக போயிட்டு மறுபடியும் இது வழியாக வந்து உள்ளே வந்திருக்கும். ஆமாம், மொட்டை வெயில். நீங்களாம் இந்த மாதிரி போய் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை மறந்தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணிடுங்க.